ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யுக்தி வகுப்பறை எப்படிலாம் நடக்க போகுது, அது மூலிமா ஆஸ்பிரண்டாக உங்களுக்கு என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். யுக்தி வகுப்பறை குறிப்பாக மாஸ்டர் கிளாஸ். ஏன் சார் இதுக்கு மாஸ்டர் கிளாஸ் அப்படின்னு பேர் வச்சுருக்கோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் நிறைய இடத்துல அட்டன் பண்ணியிருப்பீங்க. அது எல்லாமே வெறும் ஓரியன்டேஷனாக மட்டும்தான் இருக்கும். இந்த டாப்பிக்கில் இவ்வளோ கொஸ்டின் எடுக்க போகிறாங்க, இவ்வளோ ஏஜ் லிமிட் இருக்குது, நீங்கள் இவ்வளோ வேக்கன்சி வருது, நீங்கள் இவ்வளோ படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஓரியன்டேஷனாக மட்டும்தான் இருக்கும். ஸோ அதை தாண்டி ஒரு ரியல் எக்ஸாம்ஸ்க்கு நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் ஆகுறீங்க, ஆல்ரெடி எக்ஸாம்ஸை கிளியர் பண்ண முறைகள்லாம் என்னென்ன இருக்குது, இப்போ நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருக்கீங்க, நீங்கள் எதெல்லாம் திருத்திக்கிட்டால் வரக்கூடிய எக்ஸாம்ஸில் உங்களால் கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிறத ஒரு செஷனாகவே உங்களுக்கு நாங்கள் சொல்லித்தர போகிறோம். அதுக்கு பேர் தான் மாஸ்டர் கிளாஸ். இந்த செஷனில் ஆல்ரெடி எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணி இந்திய அரசு பணியில் இருக்கக்கூடிய ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ் இந்த மாதிரி துறையில் இருக்கக்கூடிய நபர்கள் வரப்போகிறாங்க. அவங்க வந்து உங்கள்கிட்ட பேசுவாங்க. எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் ஆனோம், என்ன மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ்லாம் இருக்கும், அதை எப்படி நீங்கள் ஓவர் கம் பண்ணணும், அவங்க எப்படி ரெடி ஆனாங்க அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரெடி பெரிய பதவியில் இருக்கக்கூடிய நபர் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறாங்க. ஸோ அந்த டைமில் நமக்கும் ஆமாம் இல்லை, ஸோ நம்ம ரெடி ஆகணும், நம்ம இவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தாலும் நம்மளை விட அதிகமான ஸ்ட்ரகிள்ஸை ஃபேஸ் பண்ண ஒருத்தர் ஒரு எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணி ஐஆர்எஸ் ஆவோ ஐஏஎஸ் ஆவோ ஐபிஎஸ்ஸாக இருக்காங்க. ஆமாம் இல்லை, நமக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்கும், நமக்கு ஒரு கான்ஃபிடன்ட் கிரியேட் ஆகும். அதுதான் செஷன் 1. செஷன் 2ல் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ லேட்டஸ்ட்டாக சேஞ்ச் ஆகிருக்கக்கூடிய இந்த தமிழ் ஆர் இங்கிலீஷ் இந்த லாங்குவேஜோட பேட்டர்ன் வந்து சொல்லித்தர போகிறோம். இதில் நீங்கள் எப்படி ப்ரிப்பேர் ஆகணும், என்ன மாதிரி ஷார்ட்கட்ஸை வச்சு படிக்கணும், புது சிலபஸில் எங்கெல்லாம் ரெஃபரன்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிற தகவலை உங்களுக்கு சொல்லித்தர போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு டாபிக் எடுத்து அந்த டாப்பிக்கை நீங்கள் அப்ரோச் பண்ணக்கூடிய வழி என்ன, எப்படி அப்ரோச் பண்ணால் அது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத தமிழில் உங்களுக்கு சொல்லித்தர போகிறோம். இந்த செஷன் முடிஞ்சோடனே தமிழ் ப்ரிப்பரேஷனில் உங்களால் கண்டிப்பாக ஆல்ரெடி என்ன ஸ்டேஜில் இருந்தீங்களோ அதை விட 100% உங்கள்கிட்ட சேஞ்சஸ் இருக்கும். அது முடிஞ்சு ஜிஎஸ் குரூப் 2 பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஸ்டடீஸ் ப்ரிலிமினரியில் ரொம்ப முக்கியம். அதை விட மெயின்ஸில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா மெயின்ஸில் குரூப் 2A கூட உங்கள் லாங்குவேஜ் கிடையாது, ஜென்ரல் ஸ்டடீஸ் மட்டும்தான். அந்த ஜென்ரல் ஸ்டடீஸில் 75 கேள்விகளுக்கு நம்ம எத்தனை கேள்விகள் மினிமம் நம்மளால் போட முடியும் ஒரு குறைந்த நாட்களில், அதுக்கு எப்படி ப்ரிப்பேர் ஆகணும், ஒரு 70 டாபிக் எடுத்து ஒரு நாளைக்கு 2 டாபிக் நான் படித்தேன்னா 35 நாளில் என்னால் 75க்கு 55க்கு மேலே கொஸ்டின்ஸை போட முடியும். அந்த 70 டாபிக் என்ன, அது எங்கெல்லாம் இருக்குது, அது எப்படி படிக்கணும், எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிற மைண்ட் மேப்போட ஷார்ட்கட்டோட ஒரு ஜிஎஸ் செஷன் உங்களுக்கு நாங்கள் கொடுக்க போகிறோம். ஸோ அந்த ஜிஎஸோட செஷன் முடிவில் ஆமாம் இந்த டாபிக் தான் ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், ஆர்கியாலஜி இங்கெல்லாம் படிச்சிருக்கணும், இந்த தகவல் நமக்கு தெரியாமல் போன எக்ஸாம்பிள் எழுதிட்டோமே அப்படிங்கிற ஐடியாஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதை முடித்து ஃபைனலாக மேக்ஸு. உங்களை மாதிரி டிஎன்பிசி ப்ரிப்பேர் ஆகக்கூடிய மாணவர்களுக்கு பெரிய பிரச்சனை என்னென்னா மேக்ஸ். இந்த மேக்ஸ் 45 நிமிஷம் எடுத்துக்கிறீங்க, 1 ஹவர் எடுத்துக்கிறீங்க நிறையா பேர். அப்போ என்ன ஆகுதுன்னா மற்ற சப்ஜெக்டில் உங்களால் தெளிவாக படித்து போட முடியல. கடைசியாக அந்த குரூப் 4ல் கூட சொன்னது அதுதான், நான் மேக்ஸுக்கு டைம் ஆகிடுச்சு, தமிழுக்கு டைம் ஆகிடுச்சு அப்படிங்கும்போது ஜிஎஸ்சில் படிக்கிறதுக்கு டைம் இல்லை, நான் நிதானமாக வீட்டில் உட்காந்து படிக்கும்போது ஆன்சர் தெரியுது. அப்போ மேக்ஸோட டைமை 25 கொஸ்டினுக்கு 20 நிமிஷத்துக்குள்ளே கீழே நீங்கள் கொண்டு வரும். அதுக்கு நிறைய ஷார்ட்கட் ட்ரிக்ஸு தெரிஞ்சுக்கணும். அந்த ஷார்ட்கட் ட்ரிக்ஸ் தான் உங்களுக்கு நாங்கள் சொல்லித்தர போகிறோம். ஒரு கொஸ்டினை மினிமம் 20 செகண்டில் கூட உங்களால் சால்வ் பண்ண முடியும். அதுக்கான ட்ரிக்ஸ் தான். அதை தாண்டி Q&A செஷன் இருக்க போது கடைசியாக நீங்கள் என்ன ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படிங்கிறத தாராளமாக எங்ககிட்ட கேள்வியாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு பெரிய மாஸ்டர் கிளாஸ் அப்படிங்கிறது ஒரு நாளில் உங்களோட ப்ரிப்பரேஷனில் பெரிய சேஞ்சஸை கொண்டு வரப்போகுது. ஸோ இதுக்காக தான் மாஸ்டர் கிளாஸு. ஸோ இந்த செஷன்ஸை உங்களுக்கு கிட்டத்தட்ட 8 or 10 இயர்ஸ்க்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஸ்டாஃப் தான் எடுக்க போகிறாங்க. அதை தாண்டி உங்களுக்கு வரக்கூடிய நபர்கள் ஆல்ரெடி அரசு துறையில் ஒரு அரசு அதிகாரிகளாக இருக்கக்கூடிய நபர்கள். ரியல் லைஃபு அவங்களோட சக்ஸஸ் கேட்கும்போது நமக்கு இன்னமும் நம்ம எக்ஸாம் ப்ரிப்பரேஷனில் ஒரு சேஞ்சஸை நமக்கு கொண்டு வரப்போகுது. ஸோ இந்த செஷன் வந்து தொடர்ச்சியாக 3 ஹவர்ஸ் இருக்கும்பா. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஒட்டுமொத்தமாக டிஎன்பிசியை நம்ம தனித்தனியாக பிரித்து பார்க்க போகிறோம். ஒரு சப்ஜெக்டை எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கிற எக்ஸாம்பிளோட சொல்ல போகிறோம். இந்த செஷனில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண கீழே கூடிய லிங்க்கு கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு டிக்கெட்டுக்கு உங்கள் ஃப்ரெண்டு இன்னொருத்தரையும் உங்களால் கூட்டி வர முடியும். நீங்கள் ரிட்டர்ன் போகும்போது உங்களுக்கு உண்மையாகவே நிறைய சேஞ்சஸ் உங்களோட ப்ரிப்பரேஷனில் தெரிய போகுது. மறந்துடாதீங்க, வரக்கூடிய ஜூலை 20 சேலத்தில் இருக்கக்கூடிய ஜெயராம் கல்லூரியில் தான் இந்த ஈவெண்ட் வந்து ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு நடக்க போகுது. ஸோ மறந்துடாமல் இந்த ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். இந்த குரூப் 2ல் கண்டிப்பாக நீங்களும் ஒரு அரசு அதிகாரி தான்.